ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 5 மாதங்களை கடந்திருக்கிறோம். 6வது மாதத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஜூன் மாதத்திற்கு மகா பரிசுத்த தெய்வம் சகரியாவின் புத்தகத்திலிருந்து வாக்குரைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும். ஆக நம்மளுடைய பலத்தினாலே நம்மளுடைய பராக்கிரமத்தினாலே ஆகாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கொண்டு வந்து ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை பரிசுத்த தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார். ஆக தேவன் உண்டாக்கின படைப்புகளிலேயே மனித பிறவி ஒரு மிகுந்த ஒரு ஞானம் உள்ளது, ஆற்றல் உள்ளது, செயல்படுத்துகிற தாளந்துகள் உள்ளது. காரணம், மனிதனை தமது ரூபத்தின்படி தமது சாயலாக தேவன் படைத்தார். ஆக அவ்வளவு திறமைகளும் தாளந்துகளும் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தை தன்னுடைய ஞானத்தினாலே கண்டுபிடிப்புகளினாலே பல்வேறு உச்சங்களை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே வானாராய்ச்சி, பூமியை குறித்த ஆராய்ச்சிகள், கடலுக்குள்ளான ஆராய்ச்சிகள், இன்னும் விண்மீன்களை குறித்து என பல நிலைகளை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் எழுதி வைத்திருக்கிறார்கள். செயற்கையாக மிருகங்கள், மனிதர்களை படைத்திருக்கிறார்கள், சூரியனை படைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி எல்லாமே ஏஐ டெக்னாலஜிக்கு நேராக நகர்ந்திருக்கு. ஸோ அதாவது ஒரு மனிதன் செயல்படுத்த முடியாத ஒரு இடங்களிலே ஒரு மிஷினை கொண்டு எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும் என்கிற நிலைக்கு மனிதனுடைய ஞானம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொழிற்சாலையிலே, ஆபத்தான இடங்களிலே, இராணுவத்திலே, ஒரு உயர்ந்த பணிப்பகுதிகளிலே, மனிதர் போக முடியாத இடங்களிலே ஒரு யுத்தம் பண்ண, தொழிலை வேகமாக செய்து முடிக்க, ஆபத்துகள் இல்லாதபடிக்கு மனித குலம் இன்னும் அதிகமான ஒரு ஆற்றலோடு வாழ தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்ததன் நிமித்தம் அவர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கி ஆள் இல்லாமல், டிரைவர் இல்லாமல் ஓடுற காரெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாமே மனிதனுடைய ஒரு அறிவு ஆற்றலுக்கு ஒரு சாட்சியாக இருந்தாலும் அவனால் செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்க தான் செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2-3 மாதம் போச்சுன்னா எல்லா டிவி சேனல்லையும் வருகிற விஷயம் என்ன, இத்தனாம் தேதி புயல் வரும், இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு சுழல் வரும், இத்தனாம் தேதி சூறாவளி காற்று வரும் எல்லாம் சொல்லுவாங்க. இத்தனை வேகத்தில் வருது, இப்படி இந்த பகுதியை தாக்கப்போகுது, எல்லாமே ரேடார் வச்சு துல்லியமாக கணிக்கிற இந்த மனித குலம் அதை தடுப்பதற்கு முடியவில்லை. காரணம், இயற்கைக்கு தேவன் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆக தேவன் படைத்த இயற்கைக்கே இவ்வளவு ஒரு வல்லமை இருக்குமானால் அதை உண்டாக்கின தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக இருப்பார். அந்த தேவன் எப்படிப்பட்டதான ஒரு ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தேவனாக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த தேவன் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வசனத்தின் பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது, பாபிலோனுக்கு அடிமையாய் போன அந்த யூதர்கள் விடுதலையாகி மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற அந்த மக்கள் ஆலயத்தை கட்ட துவங்குறாங்க. ஆலயத்தை கட்ட துவங்கும் பொழுது அசீரியா அரசனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் பொழுது இனங்களை மாற்றினார்கள். அதாவது இஸ்ரேல், சமாரியா பகுதிகளில் இருந்தவர்களை இடமாற பண்ணினார்கள். அதே போல் அவர்களுடைய தேசத்தில் இருக்கிற மக்களை இங்கே கொண்டு வந்து வச்சாங்க. இதனால் என்ன அப்படின்னா, மக்களை வாட்ச் பண்ணுறதுக்கும் அவர்கள் மீண்டும் தங்களுடைய அரசாட்சிக்கு விரோதமாக கிளர்ந்து எழுந்து கிரியை செய்யக்கூடாதபடிக்கும் அந்த அரசன் அப்படி செய்தான். இப்போ என்னாச்சு, அவங்க 70 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போனாங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்க. இவங்களும் ஒரு 50-60 வருஷம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த இடத்தின் மேலே அதிக பரிச்சயம் வந்துடுச்சு. இது எங்களுடைய இடம் என்கிறதான ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள் ஆலய கட்டுமான பணியை செய்யும் பொழுது, நாங்களும் தான் வருவோம், நாங்கள் இங்கே குடிவந்த நாளிலிருந்து நாங்கள் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அவர்கள்
10ஓடு 11ஆக இந்த தேவனை அவர்கள் ஆராதிக்க முற்படுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு என்று ஒரு தேவன் இருந்தார். பல தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள். ஆனால் இப்போது இந்த மக்கள் வந்த உடனே அவங்க கட்டுறனோன்னா, சரி நம்ம சாமியோடு இந்த சாமியை கும்பிட்டு போலவுமே அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆனால் இஸ்ரேலருக்கு அது உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை சமூகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆபிரகாமினிடத்திலிருந்து பிரித்தெடுத்து உடன்படிக்கை சமூகத்தை உருவாக்கினார். அந்த உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு வாழ்வோடு கலந்தவர். அந்த தேவனை அவர்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கட்டுகிற ஆலயம், ஆகவே இதில் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் பங்கும் கிடையாது என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் கொதித்தெழுந்து அதை தடை பண்ண பார்த்தார்கள். இந்த பின்னணியத்தில் இருக்கும் பொழுது 3 விதமான தடைகள் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அந்த மக்கள் எல்லாரும் வந்து செஞ்சாங்க. என்ன விதமான காரியங்கள்? மனித தடைகள். அவங்கெல்லாம் திரண்டு வந்து செயல்படுத்த முடியாதபடிக்கு அவர்கள் எதிர்த்து வந்ததுனால அவர்களால் நிம்மதியாக அந்த ஆலய கட்டுமான பணியை செய்ய முடியல. 2வது, பொருளாதார தடைகள். அவங்க இப்போ தான் சிறையிருப்பிலிருந்து வர்றாங்க. அவங்க அவ்வளோ பணங்களை அவர்கள் செலவழித்து அல்லது மரங்களை வெட்டி கொண்டு வந்து அந்த ஆலய கட்டுமான பணிக்கு வேலை செஞ்சு கல்லெல்லாம் உடைச்சி கிடச்சி எல்லாமே செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது பெரிய திரளான பணங்கள் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. 3வது, இந்த தடைகள் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனம் சோர்ந்து போக ஆரம்பித்தாங்க. இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பித்து இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பலத்தில் போராடி கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது நம்ம கட்டி முடிச்சிடலான்னு. ஆனால் இன்னொரு பக்கம் எதிரிகள் தங்களுடைய மனித பலன், தங்களுடைய ஆளுமை, தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கடிதங்களை எழுதி ராஜாவுக்கு அனுப்பி, உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் வந்திருக்கு, இவங்க கட்டுறாங்க, இவங்க கட்டுறதுனால உங்களுக்கு வரி வராது, இவங்களெல்லாம் வந்து கிளர்ச்சி செய்கிற மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க தவறான கடிதங்களை எழுதி அரசாணையின் மூலமாக தடை பண்ணுகிறார்கள். இன்றைக்கி நாட்டில் அதுதான் நடக்குது. ஒரு சபைகளுக்கு விரோதமாக உடனே ஒருத்தர் பெட்டிஷன் போடுவான். ஆனால் அநேக கோயில்கள் புறம்போக்கில் இருக்குது. ஆனால் சொந்த நிலத்தில் கட்டப்படுகிற ஒரு ஆலயத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு எத்தனையோ சபை போதகர்கள் இன்னும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, இங்கே அப்படித்தான் ஒரு சூழல் நினைச்சிட்டு கட்டுமானப்படியை தடுத்து நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 3 அரசர்களுடைய காலங்கள் மாறுகிறது. கிட்டத்தட்ட 13லிருந்து 16 வருடம் வரைக்கும் இந்த தடை இருக்கிறதாக வேதாகமத்தில் சில குறிப்புகளிலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே மக்கள் சோர்ந்து போனார்கள். தங்கள் வேலைகளை பார்க்க போயிட்டாங்க, தங்கள் குடும்பங்களை பார்க்க போயிட்டாங்க, தங்களுக்காக வேலை செய்ய போயிட்டாங்க. ஆனால் பாருங்க, அவங்க வேலை செய்ய போனாங்க, கடினமாக உழைச்சாங்க, அவங்களுக்குரிய பலன் வரல. எவ்வளவுதான் விதைச்சாலும் அந்த திரட்சி அவங்களுக்கு வரல. ஒரு குறைவுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காரணம், கர்த்தர் கனம் பண்ணப்பட வேண்டியவர். அவர் அந்த இடத்துல கனம் பண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. கட்டுமான பணிகள் பாதியில் நின்றுச்சு. தேவன் அந்த இடத்துல தன் கிரியைகளை கொஞ்ச நாள் மட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அந்த நிலையில் தான் ஆகாய் தீர்க்கதரிசியையும் சகரியாவையும் கர்த்தர் எழுப்புகிறார். அவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு உற்சாக வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் வழி நடத்தி கொண்டிருந்த செருபாபேலுக்கும் அந்த நேரத்தில் ஆசாரியனாய் இருந்த யோசுவாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர்கள் வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் மீண்டுமாய் கர்த்தர் அந்த மக்களை கட்டி எழுப்புகிறார். ஆகவே அவர்கள் தங்கள் பல விதமான அதிகாரத்தை பயன்படுத்தி தடைகளை உண்டு பண்ணினாலும் கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதமாய் கிரியை செய்தார். எப்படி? என் ஆவியினாலேயே ஆகும். இந்த பின்னணியில் தான் இந்த காரியங்கள் நடக்கிறதை நாம் அந்த சகரியா ஆகாய் புஸ்தகங்களை, தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசித்து நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். ஒரு தொழிலோ, குடும்பமோ, பிள்ளை வளர்ப்போ அல்லது ஊழியமோ எதை செய்தாலும் ஒரு நிலைக்கு மேலே ஒரு தடை வருகிறது. ஒரு நிலைக்கு மேலே நம்ம முன்னேற முடியாதபடிக்கு ஒரு பின்னோக்கி இழுக்கிற சாப வல்லமைகள், நம்முடைய மனித தவறுகள், நம்முடைய தவறான முடிவுகள் அல்லது வெளியிருந்து நமக்கு வருகிறதான போராட்டங்கள், இதெல்லாம் நம்மளை வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் நமக்கு தேவை, நம்முடைய பலத்தினாலேயே எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியாது. நமக்கு ஒரு தேவை,
மிகவும் முக்கியமான தேவை ஒன்று உண்டு. அது ஆண்டவருடைய உதவி, அனுகிரகம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆக இன்னைக்கு சபைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு திரள் மக்கள் கூட்டம் இருந்தாலும் எந்த அளவுக்கு அவரோடு இணைந்து நடக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நம் வாழ்வில் கிரியை செய்ய விட்டு கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட உணர்வோடு அவரோடு நம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் ஆவியானவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்பது அவசியமான காரியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் இருக்கிறார். அவர் நமக்கு கிரியை செய்கிற ஒரு தேவனுடைய ஆவி. அவர் ஒரு நபர். அவர் நம்மோடு இருக்கிறதை, அந்த ஐக்கியத்தை விரும்புகிறார். ஆக நாம் அவரோடு இருப்பதுதான் அவர் கிரியை செய்ய நாம் அவரை அழைக்கிறதற்கும், என் வாழ்க்கையில் என்னை விட அக்கறையும் ஆசீர்வாதமும் உங்களால் தான் எனக்கு வருகிறது என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு ஆவியானவர் அவசியம். ஆக அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அநேக காரியங்களை வேதம் நமக்கு போதித்தாலும், நான் அதிலிருந்து ஒரு 4 காரியங்களை என் ஆவியிலே எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தபடி நான் இந்த நாளிலே சுருக்கமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். முதலாவது ஆவியானவருடைய காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்மை பரிசுத்தமாக்கி சத்தியத்தில் வாழ வைக்கிறார். முதலாவது அவர் நம்மிடத்தில் வருகிறது நம்மை ஆசீர்வதிப்பதற்கல்ல, நம்மை தேவ சாயலாக மாற்றுவதற்காக. அவர் தேவனுடைய ஆவியாக இருக்கிறபடினாலே, அவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியாக இருக்கிறபடினாலே, அதே தேவனுடைய ஆற்றலையும் அதே பரிசுத்தத்தையும் அதே சத்தியத்தையும் நமக்குள் கொண்டு வந்து தேவ சாயலாக நம்மை மாற்றி அதன் பிறகே நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஆவியானவர் வருவதனுடைய முதல் நோக்கம் நம்மை அவரை போல் மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆகவே நாம் கடந்த நாட்களில் எப்படி இருந்தோம்? பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து அந்த துன்மார்க்க உலகிலே நாம் உலக மக்களாக நாமும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். ஆகவே இந்த ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. இவன் இந்த தேவனை ஆராதிக்கிறதுனாலே இவன் ஆக்கணைக்கு தப்புகிறான், நாம் அதிக ஆக்கணைக்கு உட்படுகிறோம் என்று சொல்லி பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் அவருடைய பிள்ளைகளை ஏவி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறுத்துகிறான். ஆக இப்படிப்பட்ட துன்மார்க்க உலையில தான் நாம் விழுந்து கிடந்தோம். அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இச்சைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாவ பிரமாணம், நம்ம விட்டு வந்த பழைய நண்பர்கள், பழைய சகவாசங்கள், பழைய பாவங்கள், இதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு பின்னாடி கூட ஆவியின் அலைக்கழிப்பாக அல்லது நம் தேவனுக்குள் இன்னும் நெருங்க முடியாதபடிக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குற காரியமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே நமக்கு ஆவியானுடைய அபிஷேகம் மிகவும் முக்கியமானது, தேவையானது. அதனால தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகம், அதாவது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆக நாம் மரிக்கிற வரைக்கும் பாவம், உலகம், பிசாசு, மாம்ச கிரியைகள் இவையெல்லாம் ஒவ்வொரு நாள் அன்றாட போராட்டத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்ம தப்புவிக்கிறார், நமக்கு அனுபவங்களை கொடுக்கிறார். அதுக்கு தப்பி போக தேவையான அறிவாற்றலையும் ஆவியினுடைய உந்துதலையும் கொடுத்து நம்மை செப்பரேட் பண்ணி அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நம்மை நடத்துகிறார். யோவான் 16:8 அதைத்தான் சொல்லுகிறது. அவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் பாவ உணர்வடைந்து அதை விட்டு விலகி வாழ
அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 8:26 வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் பலன் உள்ளவர்கள் அல்ல, எல்லாரும் இந்த பாவத்திற்கு விலகி வாழ ஞானம் உள்ளவர்கள் அல்ல, எல்லாரும் இந்த துன்மார்க்க உலகி எப்படி சீராக நடந்து வந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. அது ஏறுகிறதும் இறங்குகிறதும் விழுகிறதும் எழுந்திருக்கிறதுமான பல நிகழ்வுகளை உள்ளடக்கியது. ஆனால் ஆவியானவரை குறித்து ரோமர் 8 பவுல் சொல்லுகிறார், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், இப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் சோர்ந்து போகும் பொழுது, அல்லது ஜெபிக்க தெரியாத பொழுது, அல்லது இந்த பாவத்திலிருந்து, அல்லது இந்த சாபத்திலிருந்து, அல்லது இந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று நமக்கு தெரியாத வேளைகளில் நமக்காக அவர் ஜெபிக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டி கொடுக்கிறதாக ஒரு நல்ல ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் தேவனுடைய ஆவிதான், அவர் தேவன்தான், ஆனால் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மை அவர் சாயலாக ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார். ஒரு தச்சன் ஒரு பலகையை அதை கொண்டு ஒரு பொருளை செய்ய வேண்டுமானால் தன்னுடைய மனதில் நினைத்த அந்த பொருளை அவன் செய்வதற்கு சில இடங்களில் கட் பண்ணி எடுக்கிறார், சில இடங்கள் இலக்கியை வச்சு இப்படி தேய்ச்சி எடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் ஃபிட் பண்ணுறார், பசை போட்டு ஒட்டுகிறார், ஆணி அடிக்கிறார். எல்லாமே அவரை என்ன பண்ணுறாரு, தன் கையில் எடுத்து அதை ஒரு நல்ல ஒரு பொருளாக, மேசையாக, நாற்காலியாக, கட்டிலாக மாற்றுகிறார். அதே போலவே ஆவியானவர் நம்மை குறித்த ஒரு நோக்கம் நிறைவேறதற்கு முதலாவது பரிசுத்தமும் சத்தியத்திற்குள் நடக்கிறதான ஒரு அடிப்படை வாழ்க்கை அவசியம். அதற்கு அவர் நம்மை ஷேப் பண்ணுகிறார். இழக்க வேண்டிய இடத்துல இழக்கிறார், செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்கிறார். அதற்கு பிறகு நல்ல ஒரு தரமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவது முதலாவது பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து சத்தியத்திற்குள் நடத்துவதற்கு. ஆகவே இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பார்த்து அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் நல்லவர், அவர் சரியாக உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நம்மை குறித்த தேவ திட்டங்களை நிறைவேற பண்ணுகிறார். நம்மை குறித்து அவர் என்ன நோக்கம், நம்மை உருவாக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற பண்ணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு சீடர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் பயன்பெற்றவர்கள், அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள், மரியாள் அவருடைய கூட இருந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள் என்று 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனமும் அப்படியே சொல்கிறது, ஒருமனப்பட்டு என்று சொல்லி. அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாய் இறங்கி வந்து அந்த நாட்களில் இருந்ததான உலகம் முழுவதும் இருந்து எருசலேமுக்கு வந்திருந்த ஒவ்வொரு யூதர்களும் அவர்கள் தாய்மொழியிலே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு மகத்துவமான ஒரு கிரியைகளை செய்தார். காரணம் என்ன? ஒரு மனம். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒரு மனம் இல்லை. ஆனால் எல்லாரும் ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், எல்லாரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் சீடத்துவத்தை குறித்து அறிந்திருக்கிறோம், எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பலிபீடத்தை நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனம் என்பது அந்த இடத்துல இல்லை. பாருங்கள், இந்த சீசர்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த சீசர்கள் எல்லாம் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கப்பர்நகூமுக்கு இயேசு வந்து வீட்டிலே இருக்கும் பொழுது, இயேசு கப்பர்நகூமுக்கு வந்துட்டார், வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். அப்போ சீசர்களெல்லாம் வராங்க. வந்தோடனே இயேசு கேட்குறார் அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே வரும் பொழுது தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் தேவனுடைய அன்புக்குள்ளே இருந்தாங்க, சீடத்துவத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு வல்லமை நிறைந்த பர்சனாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி வரும் பொழுது அவங்களுக்குள்ள சுயம், அதில் வருகிற ஒரு போராட்டம் இதெல்லாம் இருக்குது. அப்போ இயேசு கரெக்டாக கேட்குறாரு. அப்போ அவங்க எல்லாரும் பேசாமல் இருக்காங்க. ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள்
இயேசுவின் மரணத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் 11 கூட பேதுரு எழுந்து நின்று பேசும் பொழுதுதான் 3000 மக்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஒரு பெரிய அசைவு உண்டானது. சபைகளுக்குள் ஒரு மிக பெரிய ஒரு 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 ஆவியின் வல்லமை வெளிப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் சபை அப்போதுதான் பிறந்தது. ஆகவே அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் 1 ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஒருமனம் இன்று குடும்பத்திற்குள் இல்லை, சபைக்குள் இல்லை. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இல்லை. ஆக நாம் நம்மை ஒருமுகப்படுத்தி ஒரு மனதோடு தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களுக்குள் இழைந்திருக்கிறார். அவர் குடும்பத்தினுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் செவ்வைப்படுத்தி அன்பின் ஆவினாலே கட்டி அவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சபைகளுக்குள்ளும் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் ஆராதனை செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரி, இந்த உபதேசம் தப்பு, அந்த உபதேசம் தப்பு, நிறைய போராட்டங்கள் போய்கொண்டிருக்கு. சபைக்குள் வரும் பொழுது ஆண்டவரை பார்க்க போகிறோம் என்கிற அறிவோடு தான் வருகிறார்கள். ஆனால் அங்கே வந்த உடனே வலுசற்பம் ஒவ்வொரு விசுவாசிகளை பிடிக்கிறது. ஆலயம் முடிய வரைக்கும் செல்ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காங்க. ஆலயம் முடிய வரைக்கும் இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஆலயம் முடிய வரைக்கும் அந்த ஃபோனை அவங்களால விட முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவரை அவர் இன்னைக்கு இருக்கிற சபை மக்கள் ஒரு கனவீனப்படுத்துகிற ஒரு நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு மனம். கடவுளோடு நாம் ஒரே மனமாக இணைந்திருக்க வேண்டும், மனிதர்களோடும் ஒரே மனமாக இணைந்திருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 133 வாசிக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது. அது 3ஆம் வசனம் சொல்லுது, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைக்கு காரணம் ஒரு மனம் இல்லாது. அது குடும்பங்கள் நல்ல ஒரு செழித்து இருக்கிற குடும்பங்களாக இருக்கலாம். குடும்பத்தில் நிறைவான பலனை பெற்று சமாதானமாக வாழுகிற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, எல்லாரும் பொதுவான வெளியில் சரியாக சமாதானமாக இருக்கிறது போல் இருந்தாலும் உள்ளுக்குள் மனதின் ஆழத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு 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 நிலையான ஒரு தேவன் விரும்புகிற அளவுக்கு ஒரு அன்பு இல்லாமல் பகையும் கசவும் உள்ளுக்குள்ளாக ஒரு சின்ன வேராய் முள்ளாய் குத்தி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் இன்று நமக்கு தெரிந்த அளவிலே சபையிலே குடும்பங்களில் நம்ம சுற்றி இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை. ஆகவே முதலாவது பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக அவர் நமக்கு உள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற மிக அடுத்த காரியம் நம்மை குறித்த தேவ திட்டங்களை நிறைவேற பண்ணுகிறார். நம்மை குறித்த ஒரு தேவ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா ஒரு மனம் நமக்கு தேவை. மூணாவதாக ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினால் நம் வாழ்வில் உள்ள தடைகளை உடைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நம்ம ஓடுறோம், ஒடியாரோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் சில இடங்களில் ஏற்படுகிற அந்த தடைகளை நம்மளால் ஜெயிக்க முடியல. பாருங்கள், இஸ்ரேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாலும் பார்வோனுடைய சேனைகள் அவர்களை துரத்தினாலும் அவர்கள் முன்னேற முடியாதபடி ஒரு தடை செங்கடல். ஆக இயற்கையின் மூலமாக சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆக செங்கடல், எரிகோ, யோர்தான் போன்ற தடைகளை அவர்கள் சவாலாக சந்தித்தார்கள். அடுத்தது மனுஷர்களால் உருவாக்கப்படுகிறதான தடைகள். பார்வோன் மக்களுடைய வாழ்க்கையில் அற்புத கிரியைகளை பார்க்கிறான். எப்படி தேவன் கிரியை செய்கிறார். தேவன் கிரியை செய்யும் பொழுது பெரிய பெரிய வாதைகள் வருகிறது. பார்வோனுடைய எகிப்திய கடவுள்கள் எல்லாம் செத்து போகிறது. ஆகவே அந்த இடத்திலே தேவன் வல்லமையாக கிரியை செய்தும் அவன் தன் இருதய கடினத்தினாலே மக்களை ஆராதிக்க விட மறுக்கிறான். அதே யாத்திராகமம் 9:28 நம்ம வாசிக்க முடியும். மனுஷர்களால் தடை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தொழிலில் தடை, ஆலய ஆராதனைக்கு போகிறதுல தடை, முன்னேற்றத்தில் தடை என பல மனுஷ தடைகள் இருக்கதான் செய்கிறது. அடுத்தது பிசாசுகளால் உண்டாக்கப்படுகிற தடைகள். அது 1 தெசலோனிக்கேயர் 2:18 வாசிக்கும் பவுல் சொல்கிறாரு, சாத்தான் என்னை தடை பண்ணினான் என்று சொல்லி. மிஷனரி பயணங்கள் போகும்பொழுது
ஜபாலயங்களிலே போய் பிரசங்கிக்கும் பொழுது இன்னும் பல தடைகளை பவுல் அந்த நாட்களிலே சந்தித்தார். இன்று அதே சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இயேசு என்கிற நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சீஷர்கள் அடித்து தடை செய்தார்கள். இன்று நமக்கும் அதே சூழ்நிலைகள் உண்டு. அடுத்தது ஆலயம் கட்ட தடை. இன்னைக்கு ஆலயம் கட்ட தடை இருக்கு. எஸ்ராவின் காலத்தில் மாத்திரமல்ல, இன்னைக்கும் அதே தடைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது தேவனுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் எதிரான அந்த பிசாசு உண்டு பண்ணுகிறதான தடைகள். தேவ சித்தத்தை விட்டு விலகி செயல்பட வைக்கும்படிக்கு பிசாசு மக்களை தூண்டுகிறான், ஒன்றிணைக்கிறான், செயல்படுகிறான். தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒருபோதும் அவனால் செயல்பட முடியாது, ஜெயிக்க முடியாது என்றாலும் கூட தடைகளை உண்டு பண்ணி மக்களை டைவர்ட் பண்ணுகிறான். பாருங்க, இந்த பாபேல் கோபுரத்தில் கூட என்ன, கர்த்தர் அழுகி பெருக செய்தார். இவன் எல்லாரையும் ஒன்று கூட்டி வானளவுக்கு உயர்த்த பார்க்குறான், ஒரு டவர் உருவாக்க பார்க்குறான், கோபுரத்தை உருவாக்க பார்க்குறான். ஆக கர்த்தருக்கு எதிரான செயல்பாடுகள் இது எல்லாமே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அங்கும் இங்குமாக அது ஓடி இலையோடி போய் காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் தான் நமக்கு அதில் வெற்றி கொடுக்க முடியும். அடுத்தது தேவன் சில தடைகளை உருவாக்குகிறார். என்ன தடைகளாம்? ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விட்டு விலகி அவன் ஒரு பாவத்திற்கும் ஒரு அழிவுக்கும் அல்லது பாதாள வல்லமைகளுக்குள்ளும் போய் அழிந்து மடிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் அவன் இருப்பானே ஆனால் தேவன் அவன் வாழ்வில் முன்னேற்றத்தை தடுத்து அவனை சீராக்க விரும்புகிறார். அவன் எந்த இடத்துல வேலியிலே சிக்கி கொண்டிருக்கிறானோ, எந்த இடத்துல பாவ கயிறாலே கட்டப்பட்டு கிடக்கிறானோ, எந்த மாந்திரிக வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிறானோ அந்த இடத்துல அவனை விடுவித்து அதற்கு பிறகு அவனை சீர்படுத்தி அதற்கு பிறகே அவனுடைய அடுத்த கட்ட வாழ்வை ஆண்டவர் திட்டமிடுகிறார். பாருங்க, பிலேயாம் என்கிற மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். கர்த்தர் போக வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் அவனுக்குள் இந்த ஒரு அந்த ஆஃபர். ஃபஸ்ட்டு வராங்க, மக்கள் சொல்கிறாங்க, அந்த வேலையாட்கள் சொல்கிறாங்க, நான் வரலன்ட்டார். கர்த்தர் சொல்கிறதா செய்வன் வைராக்கியமாக பேசிட்டார். அடுத்து கொஞ்சம் உயர்ந்த அதிகாரிகளையும் கனமிக்க மனிதர்களையும் அனுப்பும் பொழுது அவனுக்கு ஐயோ போனால் நல்லா ஒரு காசு கிடைக்குமே, ராஜாவுடைய ஆஃபர் ஆச்சேன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு இச்சை. ஆனால் அவன் போகிறது தேவனுக்கு பிடிக்கல. அதனால் தூதரை அனுப்புகிறார். தூதர் பட்டயத்தோடு வந்து முன்னாடி நின்று தடுத்தும் கூட அவனுக்குள் மனதுக்குள் இருந்ததான போனால் எனக்கு குணம் கிடைக்குமே என்கிறதான அந்த எண்ணம் தேவனுடைய தரிசனங்களை அவன் கண்களுக்கு மறைத்து போட்டது. ஆக உலக இச்சைகளும் உலகத்தின் பாவங்களும் தேவ தரிசனங்களை நாம் காண முடியாதபடி நம் கண்களை குருடாக்குகிறது. கடைசியாக அவன் பிரயாணப்பட்டு போன கழுதை, பேசாத கழுதை அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுக்குது, பேசுது, அறிவை உணர்த்துது. ஆக அதுக்கு பிறகுதான் அவன் கண்கள் திறக்கப்பட்டு தூதனையும் கழுதை செய்த செயலையும் அவன் அறிந்து கொண்டான். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சில சோதனைகள் வரும்பொழுது உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சீர்தூக்கி பாருங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் எங்கே ஆரம்பித்தேன், எங்கே போனேன், என்ன பண்ணேன், எதை நோக்கி போயிட்டுருக்கேன்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது சகல காரியங்களிலும் நன்மையை நாம் அடையும்படியான ஒரு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சூழ்நிலைகளால் உண்டாகிற தடைகள். நாம் சூழ்நிலைகளுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் ஒவ்வொரு காலநிலைகளும் மாறி 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 தான் நமக்கு வருது. ஆனால் சில நேரங்களிலே நாம் கடினமான ஒரு சவால்களை சந்திக்கும் பொழுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையே தடுமாறி தவித்து ஒரே இடத்துல முடங்கி நிற்கிறோம். சவுல் ராஜா அதைத்தான் செய்தான். 1 சாமுவேல் 14 வாசிக்கும் பொழுது அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் பாருங்க, அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்பே சவுளுடைய குமாரனாக யோனத்தானும் அவனுடைய வேலைக்காரனும் வாடா கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒன்று செய்வார், வா போய் பார்த்துருவோம், ஏன் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அந்த வசனம் அழகாக இருக்குது. யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டார்களும் கொஞ்சம் பேரை கொண்டார்களும் ரட்சிக்க கர்த்தருக்கு எந்த தடை இல்லை, நம்ம தான் நமக்கு தடை. ஆக சூழ்நிலையவே பார்த்துட்டு இருக்காம விசுவாசத்தோட ஒரு அடி எடுத்து வைக்கலாம் வா அப்படின்னு அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பேசிட்டு அவங்க போகிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கிரியை செய்தார். பெரிய பெரிய கற்கள் வானத்திலிருந்து விழுந்தது. யுத்தம் பயங்கரமாக இருந்த பெரிய வெற்றி உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக கொஞ்சம் விசுவாசம்,
கொஞ்சம் செயலாக்கம் நமக்கு இருந்தால் போதும், கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்து நம்மை நடத்துவார். ஆக கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த செய்தி எடுக்கும் பொழுது ஏசி போட்டு தான் எடுக்கிறேன். ஆனால் பாருங்கள், ஜெபம் பண்ணிட்டு தான் உட்காடுறேன். ஆனாலும் கரண்ட் போயிடுச்சு, தடை. ஆனால் பாருங்கள், அதை தடை இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாகவே மீண்டுமாக கரண்ட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஆக இது என்னது? மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு காரியம் இப்படித்தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் நகரணும். 4வதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஆக 4 விதமான காரியங்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஞானத்தின் ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில். ஆக யோசேப்பின் நாட்களிலே யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் வைத்தார். ஆக பரிசுத்த ஆவியானவர் யோசேப்போடு இருந்தார். அந்த இருந்ததனுடைய அடையாளம் என்ன? ஞானம் வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டதாம்? ஒரு அழிவு வரப்போகுது. இந்த அழிவிலிருந்து தன்னையும் தன் தேசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். ஆக அவன் திட்டமிட்டதுனால என்ன நடக்குது? அவனுக்குள்ள ஒரு விவேகம் உருவாகிறது. எதை, எங்கு, எப்படி செய்தால் எதிலிருந்து நாம் காக்கப்படுவோம் என்கிறதான ஒரு ஆவியினுடைய நிறைவு அவனுக்குள்ள வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள நமக்கு தேவையானது என்ன என்கிற வழியை கண்டுபிடிக்கிறார். அதை அரசனுக்கு சொல்லுகிறார். அரசன், இதுக்கு மேலே ஒரு நல்ல அதிகாரியை நான் பார்க்க முடியாது, நீயே அந்த மனுஷன், நீயே தேசத்தை காப்பாற்றுகிற ரட்சகர் என்று சொல்லி சாபநாத் பனேகா என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதையும் அவன் வாழ்க்கை மாறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆக யோசேப்புக்குள் இருந்தது ஞானம். எதிர்காலத்தில் என்ன தேவை என்பதை நினைத்து முன்பாகவே அதை அறிந்து அதற்கேற்ப திட்டமிட்டு ஆளுமை செய்கிறதும் நிர்வாகம் பண்ணுகிறதுமான ஒரு ஞானம். இதுவும் ஞானம்தான். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை ஏற்றுக்கணும், எதற்கு நோ சொல்லணுங்கிற ஒரு அறிவு நமக்கு தேவை. அடுத்தது சாலமோன் ஒரு ஞானியாக கருதப்பட்டவர். அவர் ஆண்டவர் தரிசனமாகி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேசத்தை எங்கள் அப்பா வச்சுட்டு போயிட்டாரு, இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனக்கு வயசும் அனுபவமும் இல்லை, நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு இதெல்லாம் நான் விசாரித்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், முன்னும் பின்னும் உனக்கு நிகரானவன் ஒருவன் இல்லை என்று சொல்லி ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சாலமோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பூமிக்கு கீழே இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் தீர்வு சொல்லும்படிக்கு, ஆட்சி செய்யும்படிக்கு அவனுக்கு நல்ல ஒரு ஞானம் இருந்தது. ஆக சாலமோனுக்கு இருந்த அந்த ஞானம் சகலத்தையும் ஆராய்ந்து பார்த்தது. அந்த மக்கள் நல்ல ஒரு சுபிட்சமாக வாழுவதற்கு அந்த ஞானத்தை அவர் பயன்படுத்தினார். அதே ஞானத்தினால விழுந்து கெட்டு போனார், அதுவும் உண்மைதான். அந்த அறிவு அவருக்கு இருமாப்பை கொண்டு வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல ஞானத்தை அவர் உபயோகப்படுத்தி அவர் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார். அநேக வேத வார்த்தைகளை எழுதினார். தன் காலத்திலே எந்த டெக்னாலஜி இல்லாத ஒரு நாட்களிலே அவ்வளவு கூர்மையாக ஆராய்ந்து அவர் எழுதி வைத்தவைகளெல்லாம் இன்று நாம் படிக்கும் பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருளாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது தானியேலுக்கு கொடுத்த ஞானம் தேவனுக்கு அடுத்த மறைபொருட்களை அறிந்து கொள்ளாக தேவ சமூகத்திலே, தேவ ராஜ்யத்திலே தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற மறைபொருட்களை எல்லாம் அறிந்து அது பூமியில் எப்போ நிறைவேறும், எப்படி நிறைவேறும், அதுக்கு அடையாளங்கள் என்ன, அதற்கு முன் நடக்கிறது என்ன, அதற்கு பின் நடக்கிறது என்ன, இதெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற ஒரு தரிசனங்களோடும் ஒரு ஆவியின் நிறைவோடும் இருந்த அந்த ஒரு ஞானம். ஆக இவங்க 3 பேருக்குள்ளே 3 விதமான ஒரு ஞானம் இருந்தது. ஆனால் எல்லாமே ஞானம் தான். அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப தேவன் அந்த ஞானத்தை ஒரு வெவ்வேறாக அவர்களுக்கு கொடுத்து அவர் அதை பயன்படுத்தி தேசத்தை ஆளுகை செய்தார். அடுத்தது இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானாக இயேசுவுக்குள் இருந்தது இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுடைய ஞானம். ஆக இயேசு தேவன், அவர் ஞானம் நிறைந்தவராக இருந்தார். அந்த ஞானத்தில் சகலத்தையும் அவர்
ஆளுமை செய்து மிகச்சிறந்த விதத்தில் நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்து நாம் புதிதாக ஒரு மனுஷனாக வாழும்படிக்கு தேவ ஆளுமையில் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு இயேசு நமக்கு முன்னோடியாக இந்த பூமியில் வந்து சிலுவை பாடுகளை சகித்து அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்தம் பண்ணி சத்தியத்துக்குள் வாழ பழகு. இரண்டாவது, உங்களை குறித்த தேவ திட்டம் நிச்சயம் நிறைவேறும். அதற்கு ஒரு மனதோடு என் சமூகத்தில் காத்திரு. உனக்கு கொடுத்த குடும்பத்தோடு, உனக்கு கொடுத்த வேலை செய்யும் ஸ்தலத்தில் கொடுத்த நண்பர்களோடு, ஊழியர்களோடு ஒரே மனதோடு, திறந்த மனதோடு உண்மையாக அன்புடன் ஊழியம் செய் அல்லது வாழு. மூணாவது, உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடைகளை உடைக்க நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். என்னை விசுவாசி, சூழ்நிலைகளை பார்க்காதே, என்னை நம்பு. நான் உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன். ஆக சூழ்நிலைகளை பார்க்காதே, என்னை பார். சூழ்நிலைகளை பார்க்கிலும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். நான்காவது, ஞானத்தின் ஆவிய நான் உன்னோடு இருக்கிறேன். என்னுடைய ஞானத்திலே நீ நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் நம் பலத்தால் செயல்படுத்த முடியாத, சாதிக்க முடியாத அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தில் உண்டு, தேவனுடைய ஆளுமையில் உண்டு. தேவ சமூகத்திலே அவர் வானத்தில் எப்படி மேகங்கள் மிதந்து கொண்டிருக்கிறதோ அப்படியாக அற்புத அடையாளங்களையும் தேவ வல்லமைகளையும் அவர் வானத்தில் விரித்து வைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசத்தோடு இது எனக்குரியது என்று சொல்லி நாம் அவரோடு இணைந்து வாழ்ந்து ஜெபித்து அதை சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பது நமக்கு பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது உலகத்திலேயே எந்த மனிதனும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை செய்வதற்கு அவர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆக அவருடைய வழி நடத்துதல், அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியில் நம்ம நடக்க வேண்டும். அவரோடு ஒன்றிணைந்து ஒரே மனதோடு போக வேண்டும். நம்ம அறிவு சொல்லுவோம் இல்லை இது வேண்டான்னு, ஆனால் ஆவியானவர் சொல்வார் இல்லை இதை செய்யும்பார். நம்மளுடைய சுற்றி இருக்கிற மனுஷங்க சொல்லுவாங்க இல்லை இது தப்பும்பாங்க, ஆவியானவர் சொல்வார் இது சரியும்பார். ஆக நாம் உலகத்தின் சத்தத்தை கேட்காமல், பிசாசின் சத்தத்தை கேட்காமல், நம்முடைய சத்தத்தை கேட்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆவியானுடைய வார்த்தை வருவரைக்கும் காத்திருந்து நாம் நம்முடைய வாழ்வை எடுத்து நாம் வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் அவரையே நம்பி நாம் செயல்படும் பொழுது ஆவியானுடைய பலத்த அசைவு நம் வாழ்க்கையில் இருக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைங்களை குறித்து எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம், அவருடைய எதிர்காலத்தை குறித்த திட்டங்களாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலை குறித்து இருக்கிறதான ஒரு திட்டங்களும் தீர்மானங்களும் முடிவெடுக்க வேண்டிய திராணியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊழியத்தை குறித்ததான திட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம் பலத்தினால் முடியாது, நம் பராக்கிரமத்தினால் முடியாது, நம்முடைய படிப்பினால் முடியாது, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுடைய பெரும் திரளினாலே முடியாது, ஆவியினாலே ஆகும். ஆக நம்மை பலப்படுத்துகிற ஆவியான ஒரு தெய்வத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து தாமே நம்மோடு இருப்பாராக. கிறிஸ்துவின் ஆவிதாமே நமக்குள்ளாக கிரியை செய்து அற்புத அடையாளங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இந்த மாதத்தை நமக்கு சுதந்திரிக்கவும் அதில் நன்மைகளை பெறவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆக எவ்வளவு வெள்ளம் போன்ற திரளான வல்லமையோடு பிசாசு உங்கள் வாழ்வை எதிர்நோக்கி வந்தாலும், உங்கள் தொழிலை எதிர்நோக்கி வந்தாலும், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வந்தாலும், எல்லா கண்ணுக்கு தெரியாத மந்திர வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும் கலங்காதீங்க. ஆவியானவர் ஜெய கொடியெடுப்பார், ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆக வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். அந்த ஆவியானுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், அவர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் பாவங்களை விட்டு பிரித்து சத்தியத்தில் நடத்துவீராக. அவர்கள் குறித்த தேவ தரிசனங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யுங்க. தடைகள், தாமதங்கள் எல்லாம் எடுத்து போட்டு நன்மைக்குள்ளாக நடத்த ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்களும் தடைகளும் உண்டு. அது இயற்கையாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம். ஆண்டவரே,
எல்லா தடைகளும் நீக்கி போட்டு உங்களுக்கு பிரியமான வழியில் உமது பிள்ளைகளை என்னை நடத்தும்படி ஒப்படைக்கிறேன். ஞானத்தை தாருங்கப்பா. அது வீதியில் நின்று கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் எங்களுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தின் உறைவிடமாகிய ஆவியானவருடைய அனுகிரகத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. அவங்க வாழ்வில் இதுவரை இருந்த தவறுகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நீர் உமது பரிசுத்தமாகிற அந்த அசைவாடுதலுக்குள்ளாக கொண்டு வந்து வெறுமையும் இருளையும் வெளியே தள்ளி மீண்டுமாய் புதுப்பிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். கழுகுத்தன் கூட்டை ஆண்டவரே கூட்டில் இருக்கிற குஞ்சுகளுக்கு மேலாக செட்டைகளை விரித்து அசைவாடுகிறது போல ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. எல்லா கோணலும் சிறையாக்கப்படட்டும். எல்லா விதமான வறுமைகளும் மாறட்டும். எல்லாம் சரியாக நேர்த்தியாக ஜீவனோடு நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ இந்த மாதம் ஒரு நேர்த்தியான மாதமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், தேவைகள் சந்திக்கப்பட்ட ஒரு மாதமாய் ஆண்டவரே விசேஷித்தமாக ஆண்டவரே இந்த பள்ளிக்கூடம்லாம் திறக்கிறாங்க. அந்த தேவைகளெல்லாம் சந்திங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. தொழில் தேவைகளை சந்திங்க. ஊழியத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுங்க. சகலத்தையும் கர்த்தர் செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிற அன்புக்கு நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் என்று செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். வழி நடத்துங்க. உங்கள் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. கிருபை ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் என்று செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். God bless you.